திமுகவுக்கு முகவரி இல்லாத நபர் கொடுத்த 365 கோடி. யார் அந்த மர்ம நபர்? ஏடிஆர் வெளியிட்ட பரபரப்பு அறிக்கை. வணக்கம் நண்பர்களே. தேர்தல் நேரங்களில் இந்தியாவில் உள்ள பல முக்கிய கட்சிகளும் தொழிலதிபர்களிடத்தில் நன்கொடை என்ற பெயரில் லஞ்சம் வாங்குவதை வாடிக்கையாக வைத்துள்ளன. இதில் பாஜக, காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட அத்தனை முக்கிய கட்சிகளும் ஈடுபட்டு வருகின்றன. என்றாலும் திமுகவை பொறுத்தவரை பாஜக நன்கொடை வாங்குவதாக மட்டுமே குற்றச்சாட்டுவார்கள். தாங்கள் வாங்குவதை மூடி மறைத்து விடுவார்கள். இந்த நேரத்தில் ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான அமைப்பான ஏடிஆர் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த அறிக்கையில் அரசியல் கட்சிகளின் நிதி ஆதாரம், ரொக்க பரிவர்த்தனை மற்றும் நிதி வெளிப்படைத்தன்மை குறித்த பல முக்கிய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அந்த வகையில் கடந்த 2024-25 நிதியாண்டில் அவர்கள் செய்துள்ள ஆய்வில் இந்தியாவில் உள்ள 40 மாநில கட்சிகள் மொத்தம் 1,56,000 கோடி நன்கொடை பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023-24 நிதியாண்டில் இத்தொகை 347.69 கோடியாக இருந்த நிலையில் ஒரே ஆண்டில் சுமார் 3 மடங்கு அதிகரித்துள்ளது. குறிப்பாக இந்த நன்கொடை பட்டியலில் தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக 365.78 கோடி நன்கொடை பெற்று முதலிடத்தில் உள்ளது. அதைத் தொடர்ந்து மேற்கு வங்கத்தை சார்ந்த திரிணாமுல் காங்கிரஸ் 184.96 கோடியும், ஆந்திராவின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 140.4 கோடியும் பெற்றுள்ளன. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக பெற்ற 365.78 கோடி நன்கொடையில் 300.65 கோடி ரொக்கமாக பெற்றிருப்பதாக இந்த ஏடிஆர் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தொகையானது திமுக பெற்ற மொத்த நன்கொடையில் 82.2% அதோடு திமுகவுக்கு 50.16 கோடி வங்கி பரிமாற்றத்தில் கிடைத்திருக்கிறது. மற்றபடி 300.65 கோடி ரொக்க நன்கொடையும் 20,000க்கும் குறைவான தனித்தனி தொகைகளாக கணக்கில் காட்டப்பட்டுள்ளது. இதனால் இந்த தொகையை வழங்கியவர்களை கண்டறிய வாய்ப்பில்லை என்று அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். மேலும் 2023-24 நிதியாண்டில் 6.54 கோடி மட்டுமே பெற்றுள்ளது. ஆனால் 2024-25 நிதியாண்டில் அவர்கள் பெற்ற நன்கொடைகளின் எண்ணிக்கை 74ஆக குறைந்திருக்கிறது என்றாலும் அதன் மதிப்பு 31.44 கோடியாக உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக திமுகவுக்கு கிடைத்திருக்கும் 300.65 கோடி நன்கொடைகள் பான் கார்டு மற்றும் பெயர், முகவரி இல்லாத நபர்கள் கொடுத்திருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது. இப்படி பான் கார்டு கூட இல்லாமல் தங்களது பெயர் மற்றும் முகவரியை குறிப்பிடாமல் திமுகவுக்கு கோடி கோடியாக நன்கொடை கொடுத்திருக்கும் மர்ம நபர்கள் தங்களது கருப்பு பணத்தை இதுபோன்று தாரை வார்த்திருப்பதாகவும் ஏடிஆர் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகிறது. அந்த அளவுக்கு இதுபோன்ற நன்கொடைகளை கூட திருட்டுத்தனமாக கொடுக்கும் நபர்கள் அரசாங்கத்தை ஏமாற்றும் பண முதலைகளாக இருப்பார்கள். குறிப்பாக இவர்களெல்லாம் அரசியல் கட்சிகளின் பின்னணியில் செயல்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடும். அதனால்தான் அரசியல் கட்சிகளின் தயவை பெற வேண்டும், அவர்களது ஆட்சி அதிகாரத்தை வைத்து தாங்கள் சட்ட விரோத செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என்ற நோக்கத்தில் இதுபோன்று தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் மர்மமான முறையில் பெயர் மற்றும் முகவரியை குறிப்பிடாமல் கோடி கோடியாக கொடுத்து வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஆனால் இப்படி அரசியல் கட்சிகளுக்கு பணத்தை வாரி வழங்கும் நபர்கள் உலகிற்கு தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளாவிட்டாலும் சம்பந்தப்பட்ட கட்சியினருக்கு அவர்கள் யார் என்பது தெரியும். ஆனாலும் அவர்கள் மூலம் மிகப்பெரிய ஆதாயத்தை பெறுவதால் இவ்விவகாரத்தில் அரசியல் கட்சிகளும் ரகசியம் காத்து வருகின்றன என்றும் அந்த ஏடிஆர் அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது. திமுகவுக்கு ஸ்கெட்ச் போட்ட விஜய், பதறிய மு.க. ஸ்டாலின், கட்சியினருக்கு போட்ட அவசர தடை உத்தரவு, அறிவாலயத்தில் வெடித்த பரபரப்பு. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அதிமுக, பாஜக உள்ளிட்ட எந்த கட்சியிலிருந்தும் நிர்வாகிகளை தமிழக வெற்றிக் கழகம் தங்கள் பக்கம் இழுக்கலாம். ஆனால் திமுகவிலிருந்து ஒரு கடைக்கோடி தொண்டரை கூட இழுக்க முடியாது என்று கூறி வருகிறார். இந்த நிலையில்தான் அதிமுகவிலிருந்து பல எம்எல்ஏக்களை தட்டி தூக்கிய சிஎம் விஜய் அடுத்து திமுகவிலும் பெரிய அளவில் கை வைக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டியுள்ளாராம். அதன் முதற்கட்டமாக திமுகவின் எம்பிகளுக்கு அவர் குறிவைத்துள்ளார். என்றாலும் மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரையில் அனைத்து திமுக எம்பிகளையும் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று கனிமொழிக்கு உத்தரவிட்டதன் அடிப்படையில் அவர் தனது ஆதரவாளர்கள் மூலம் திமுக எம்பிகளை தமிழக வெற்றிக்கழக புள்ளிகளிடத்தில் நெருங்க விடாத வண்ணம் கவனித்து வருகிறார். இதன் காரணமாகவே அவ்வளவு எளிதில் திமுக எம்பிகளை தமிழக வெற்றிக் கழகத்தினரால் நெருங்க முடியவில்லை. இந்த நேரத்தில் தான் திமுக எம்பிகளுடன் ஒரு நட்புறவு ஏற்பட வேண்டும் என்ற திட்டத்தின் அடிப்படையில் மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை மசோதா சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் நடத்த திமுக எம்பிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் விஜய். ஆனால் எந்த ஒரு
எம்பியாக இருந்தாலும் தங்கள் கட்சியின் கட்டுப்பாட்டில்தான் இருப்பார்கள். தனியாக இன்னொரு கட்சி சார்ந்த தலைவர்களின் ஆலோசனை கூட்டத்திற்கு அழைக்கிறார்கள் என்றால் அதில் கலந்து கொள்ள மாட்டார்கள். அதையும் மீறி அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்றால் தாங்கள் இடம்பெற்றிருக்கும் கட்சியின் மீது அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். இந்த நிலையில் திமுகவில் எந்தெந்த எம்பிக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள அக்கட்சியின் தலைமையை தொடர்பு கொள்ளாமல் அனைத்து எம்பிகளுக்கும் தனித்தனியே தொகுதி மறுவரையறை மசோதா சம்பந்தமான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்திருக்கிறார் விஜய். இந்த செய்தி மு.க. ஸ்டாலினுக்கு சென்றடைந்ததும் உஷாராகிவிட்டாராம். எக்காரணத்தை கொண்டும் விஜய் நடத்தும் ஆலோசனை கூட்டத்தில் திமுக எம்பிக்கள் பங்கேற்கக்கூடாது. ஒரு எம்பி கூட இல்லாத கட்சியின் அழைப்புக்கு நாம் உடன்படக்கூடாது. நம்மை வைத்து இவர்கள் காரியம் சாய்த்துக் கொள்ள திட்டம் போடுகிறார்கள் என்று கூறிய மு.க. ஸ்டாலின் அனைத்து திமுக எம்பிக்களையும் அண்ணா அறிவாலயத்திற்கு அழைத்து விஜய் நடத்தும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கக்கூடாது என்று தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதன் காரணமாகவே கட்சிக்குள் அதிருப்தியில் இருக்கும் சில திமுக எம்பிக்களும் கனிமொழியின் குழுவினரால் கண்காணிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். இப்படி கண்காணிக்கப்பட்டதால் தான் தமிழக வெற்றி கழகத்தினர் ஒரு திமுக எம்பியை கூட அந்த கூட்டத்துக்கு இழுக்க முடியவில்லையாம். அந்த வகையில் அதிமுகவின் பல எம்எல்ஏக்களை தன் பக்கம் இழுத்துவிட்ட விஜய் அடுத்து திமுக எம்பிகளையும் தட்டி தூக்கிவிட்டால் அது தங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதனால் கட்சியிலிருந்து அதிருப்தியில் இருக்கும் நபர்களையும் அழைத்து பேசி அவர்கள் திமுகவை விட்டு வெளியேறிவிடக்கூடாது என்பதில் மு.க. ஸ்டாலின் தீவிரம் காட்டி வருவதாகவும் அறிவாலய வட்டார தகவல் தெரிவிக்கின்றன. மீண்டும் வெடித்தது மாணவர்கள் போராட்டம். வசமாக மாட்டிக்கொண்ட ராகுல் காந்தி. டெல்லியில் காங்கிரஸ் கட்சியினர் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு சம்பந்தமாக மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தியபோது அதில் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தியும் கலந்து கொண்டார். குறிப்பாக பிரதமர் மோடியின் இல்லத்திற்கு எதிராக அவர் போராட்டம் நடத்தினார். அப்போது ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். என்றாலும் தொடர்ந்து மாணவர்களுக்கு ஆதரவாகவும் பாஜக அரசுக்கு எதிராகவும் குரல் கொடுத்து வருகிறார் ராகுல் காந்தி. இந்த நிலையில் தற்போது இதே மாணவர்கள் போராட்டத்தில் ராகுல் காந்தி சிக்கிக் கொண்டுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தற்போது காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அங்குள்ள தேர்வாணையத்திலும் முறைகேடுகள் நடந்திருப்பதாக சொல்லி கடந்த 16 நாட்களாக அங்குள்ள தலைநகர் ராஞ்சியில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். டெல்லியில் தொடர்ந்து ஜார்க்கண்டிலும் மாணவர் போராட்டம் வெடித்ததால் அதற்கு பணிந்த அம்மாநில அரசு ஜேபிஎஸ்சி தேர்வுகளை ரத்து செய்திருக்கிறது. ஆனால் இப்படி தேர்வுகளை மாநில அரசு ரத்து செய்துவிட்ட போதும் ஏற்கனவே நடைபெற்றுள்ள முறைகேடுகள் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று மாணவர்கள் விடாப்பிடியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதோடு இம்முறைகேடு சம்பந்தமாக சிபிஐ விசாரணை நடத்த ஒப்புக்கொள்ளும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்றும் கூறி வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து இத்தேர்வில் நடந்த முறைகேடுகள் குறித்து சிபிசிஐடி விசாரணை நடப்பதோடு பண பரிவர்த்தனை சம்பந்தமாக விசாரணை நடத்த அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் கூறியுள்ள ஜார்க்கண்ட் அரசு ஜேபிஎஸ்சி அமைப்பை சார்ந்த பல உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளது. என்றாலும் மாணவர்கள் அதை ஏற்கவில்லை. தாங்கள் சொல்வது போன்று இவ்விவகாரத்தில் நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் என்று சொல்லி இன்று ஜார்க்கண்ட் சட்டமன்றத்தை முற்றுகையிடுவதற்கும் திட்டமிட்டுள்ளார்கள். ஆனால் டெல்லியில் பாஜக அரசுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நடத்திய போது அதற்கு ஆதரவாக குரல் கொடுத்த ராகுல் காந்தி காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் உள்ள ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தற்போது மாணவர் போராட்டம் வெடித்துள்ள நிலையில் அது குறித்து எந்த ஒரு கருத்தும் வெளியிடவில்லை. இதன் காரணமாக டெல்லி போராட்டத்தின் போது குரல் கொடுத்த ராகுல் காந்தி இப்போது எங்கே போனார் என்று அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள்.